Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி நாங்கள் ஒரு சிக்கனை பேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சிக்கனை ஸ்கின்னோட தான் எடுத்துருக்கிறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கும் விருப்பம்னு சொன்னால் நீங்களும் இவ்வாறு ஸ்கின்னோடு எடுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த சிக்கனை ஸ்கின் இல்லாமலும் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை இவ்வாறு சாதுவாக வெட்டி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லெமன் எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து பாதி லெமனை இந்த சிக்கனுக்கு மேலே புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனோட இந்த லெமனெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் கார்லிக் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதில் இருந்து 1 டீஸ்பூனும் சேர்த்து கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கார்லிக் பவுடர் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் முழு வெள்ளை வெங்காயத்தை இடிச்சிட்டும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரோமட்டையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த சிக்கனோடு சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கன் எல்லாம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணித்தேரம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணித்தேரம் ஆகிட்டுது. இப்போ இந்த சிக்கனை எப்படி பேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இப்படி ஒரு ட்ரேயில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலால் இந்த சிக்கனை வச்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு சிக்கன் பீஸுக்கு மேலேயும் ஒரு 10 கிராம் பட்டர் அல்லது மார்ஜரினை வச்சுட்டு இந்த சிக்கனை நாங்கள் பேக் பண்ணி கொள்ளுவோம். இந்த சிக்கனை பேக் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே அவனை 200 பார் செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ அவனும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை அவனில் கீழ்த்தட்டில் வச்சுட்டு ஒரு 40 தொடக்கம் 45 நிமிஷம் பேக் பண்ணி கொள்ளுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த அவனில் சிக்கனை வச்சு கிட்டத்தட்ட 3/4 மணித்தேரம் ஆகிட்டுது. இப்போ இந்த சிக்கன் எப்படி பேக் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், எங்களோட சிக்கன் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்ல கோல்டன் கலராகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் பீசஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் இந்த சிக்கனை பேக் பண்ணும்போது அதில் இருந்து வந்த ஆயிலை இவ்வாறு மேலால் விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்ல அருமையாக இருக்கும். நீங்கள் இப்படியான சிக்கன் பீசஸ் எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் அது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதோடு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டோடையும் இருக்கும். இந்த சிக்கனில் நாங்கள் சேர்த்த பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர் அதோட இந்த பட்டர் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சிக்கனை பேக் பண்ணுறதுக்கு முதல் லெமனோட மிக்ஸ் பண்ணிட்டு தான் பேக் பண்ணாங்க. அதால் இந்த சிக்கன் இன்னும் நல்லா பேக் பண்ணப்பட்டு நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா ஜூஸியாகவும் வந்திருக்குது. இந்த சிக்கனை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது கூட இப்படி ஒரு சிக்கன்
சிக்கனையும் பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த சிக்கனை பேக் பண்ணிவிட்டு அதோட உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பொரிச்சிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். பெரியவங்க தொடக்கம் சின்னவங்க வரையும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த பேக் பண்ண சிக்கன் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.